பொம்பளை பிள்ளைகள்லாம் டான்ஸ் வர, பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய தாய்கள் டான்ஸ் வர, அவங்களுக்கெல்லாம் கணவன்மார் இல்லையா, பாப்பா இல்லையா, சகோதரங்கள் இல்லையா, கூத்துங்கள் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர வந்து டான்ஸ், அது குத்தாட்டம் வேற. இது இஸ்லாமிய திருமணம். இதை பார்த்து அந்நிய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருமா? இதுக்குள்ள அந்த சபையில ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிக்கிறாங்க. ரோஷம் இல்லையா உங்களுக்கு? நீ வேற ஃபேஸ் கவர், உனக்கிட்ட மார்க்கம் இருக்கிறது, ஃபேஸ் கவர் போட்டு நீ நிக்கிற இடமா அது? திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும், ஃபேஸ் கவரோட நீ நிக்கலாமா? ஃபேஸ் கவர் போட்டு நிக்க ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான் கடுகளவு இருக்கிறவர் இருக்கக்கூடிய இடமா இது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹி என்றாங்க. பாவத்தை கண்ட கையால தடு, பிச்சி எறி என்று சொன்னாங்க. முடியலையா? ஃபபிலிசானிஹி, சொல்லு, சத்தமா சொல்லு, இது பிழை என்று சொல்லு. ஃபைலம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதுக்கு முடியலையா மனசால வரு. ذلك اضعف من الايمان, அதான் ஈமான்ல கடைசி. மனசால வெறுத்து அங்கிருந்து நீ ஒதுங்கலையா, கடுகளவும் ஈமான்ல என்றாங்க. என்ன ஃபேஸ் கவர் போட்டுக்கு நிக்கிறீங்க? என்ன மார்க்கம் பேசி நிக்கிறீங்க? ஈமான் இஸ்லாம் பேசக்கூடியவங்க இருக்கிற சபையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா எழுதிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். யாரு தெரியுமா அவங்க? அந்த 3 பேர் யாரு தெரியுமா? ஒன்று முதுமினுல் ஹம்ர், முதலாவது என்ன, தொடராக போதை பாவிக்கக்கூடியவர், அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம். இரண்டாவது யாரு தெரியுமா? பெற்றோர்களை நோவினை செய்தவர். மூன்றாவது துயூஸ். துயூஸ் என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவி மக்கள் மானக்கேடான பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதித்து கணவன்மார், ரோஷம் இல்லாத மாப்பிளமார். இந்த குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆறாலே அவளுக்கு மாப்பிள்ளை இல்லையா? இவனுக்கு எல்லாம் நரகத்தை வாஜிபாக்குறான், சொர்க்கத்தை ஹராமாக்குறான் அவனுக்கு. அப்ப இதுல போட்டு பாட்டு வேற, ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு வரிக்கு என்ன மெமிக்ரி பண்றாங்க, அந்த டிக்டாக் செய்யறாங்க, அந்த சினிமா பாட்டுக்கு வாயா செஞ்சுக்கிட்டு டான்ஸ் வேற, அதை வீடியோ எடுத்து இது சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு நீங்க செஞ்சுட்டு போங்க, நாசமா போங்க. நீங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு எங்க ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கும் அங்க பங்கம் வகிக்கிறீங்க, முஸ்லிம்களை கேவலப்படுத்துறீங்க. நீங்க உங்க பாவத்தை நீங்களே வச்சுக்கோங்க. முஸ்லிம்களை பாத்தீங்களா, இன்னைக்கு நாடு சிரிக்கிற அளவுக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களை தடை போட்டு வந்துடாத அப்படி என்று சொல்ற அளவுக்கு உங்களுடைய கூத்துக்களும் டான்ஸுகளும் இருக்குது. வெக்கம் இல்லையா உங்களுக்கு? கேவலப்படுத்துவீங்க, மார்க்கத்தை போட்டு கேவலப்படுத்துவீங்க.